நம்ம ஊர்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு அந்த பெண் பார்க்குறதோ, மாப்பிள்ளை பார்க்குறதோ பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனியோ இல்ல புரோக்கர் வச்சே பார்ப்பாங்க. ஒரு 3, 4 வருஷம் பார்ப்பாங்க, வைப்பாங்க. கிடைக்காத பட்சத்தில அத்தை பொண்ணோ, மாமன் பொண்ணோ இல்ல வந்து அங்க சொந்த பந்தங்கள வந்து அக்கம் பக்கத்தில உள்ள பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. இத ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாமே! அதேமாரி சம்டைம் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க நீ வந்து வேற இடத்த பொண்ணு பார்க்குறியா, வேற இடத்த மாப்பிள்ளை பார்க்குறியா, நான் வேற இடத்த பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து நான் கட்டிக்கிறேன், வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேற இடத்த கட்டி குடுத்துருவோம். அந்த வாய்ப்பு வந்து தவறிரும். அதேமாரி தான் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 3, 4 வருஷம் வந்து நம்ம சம்பாதிச்சுட்டு போய் ஊர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளயே அந்த பிசினஸ் வேற எவனோ ஸ்டார்ட் பண்ணிருவான். அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ண வேற எவனோ கட்டிட்டு போன மாரி. ஸோ, அதனால வந்துட்டு ஊர்ல பிசினஸ் பண்றேன்னு நெனைக்கிறவங்க வந்து ஊர்லயே பிசினஸ் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கு வந்து 4,00,000 5,00,000 கட்டி நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறது, கண்ணுக்கு தெரியிற விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ஆரம்ப காலகட்டத்தில உங்களுக்கு ஸ்ட்ரக்லிங்கா தான் இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசா ஒரு பிசினஸா மாறும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வேலை செய்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலாகாலத்தில போய் கல்யாணம் பண்ணினா, கல்யாணத்த தள்ளி போடாதீங்க. காலங்கள் திரும்பாது.